Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lesson உள்ள exercise 7.3 ல உள்ள first sum பார்க்கலாம். A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of the vessel வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு வெசல் இருக்கான். அது வந்து எப்படி இருக்குன்னா கீழே வந்து ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கான். இங்க ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பும் அண்ட் ஒரு சிலிண்டரும் அதுல இருக்கான், சிலிண்டர் ஷேப்லயும். ஸோ இந்த வெசல் பார்க்கறதுக்கு கீழே வந்து எப்படி இருக்கான், ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பும் அண்ட் மேல வந்து ஒரு சிலிண்டர் ஷேப், ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு வெசல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த டயமீட்டர் இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய டயமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ரேடியஸ் வந்து என்ன வரும், நமக்கு 7 வரும் இல்லையா. ஸோ 7 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இதுவும் நமக்கு 7 சென்டிமீட்டர் தான். அதுக்கப்புறமா ஹைட் ஆஃப் தி வெசல் இஸ் 13 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் தி வெசல் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு, தனித்தனியா நமக்கு கொடுக்கல. ஸோ மொத்தம் இதுல இருந்து கீழே வரைக்கும் உள்ள ஹைட் தான் நமக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டினாலே என்னது, நமக்கு வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ கெப்பாசிட்டினாலே வால்யூம் தான். ஸோ நமக்கு அப்போ இந்த வெசலோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிலிண்டரோட வால்யூமும் பிளஸ் இந்த ஹெமிஸ்பெரிக்கலோட வால்யூமும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணா இந்த வெசலோட வால்யூம் நமக்கு கிடைச்சிரும். அதனால இது ஈஸி தான். நம்ம சின்ன கிளாஸ்ல இது நம்ம படிச்சிருக்கோம். அதே சேம் சம் தான் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கத கிவன் எல்லாம் எழுதிடலாமா. ஸோ கிவன் நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும், ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு வந்து ஸ்மால் ஆர் இல்லையா, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டரா இருக்கும். அண்ட் டோட்டல் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட்னா அந்த வெசலோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 13 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் பார்ட் வந்து நமக்கு வேணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் தானே, ஹெமிஸ்பெரிக்கல். இது வந்து 7 சென்டிமீட்டர்னா ஸோ இதுவும் என்னவா தான் இருக்கும், 7 சென்டிமீட்டரா தானே இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு சர்க்கிள் தானே. ஸோ இது ஒரு ஸ்பியர்னு சொன்னாலே ஒரு நமக்கு சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கும். அதனுடைய பாதியும் ஒரு நமக்கு இந்த மாதிரி செமி சர்க்கிள் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அதில் ரேடியஸ் வந்து இதே நம்ம ரேடியஸ் தான் சொல்லுவோம். ஸோ இதே நம்ம ரேடியஸ் தான் சொல்லுவோம். ஓகேவா? சர்க்கிள்ல இதுவும் நம்ம ரேடியஸ் தான் சொல்லுவோம். இது மொத்தமா தான் நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ரேடியஸ்னா கண்டிப்பா இதுவும் நமக்கு ரேடியஸ் தான். அப்போ என்னவா இருக்கும், அது 7 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு 7 சென்டிமீட்டர்னு தெரியுதா. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, மொத்தமா 13. ஸோ 13ல இருந்து இந்த 7 கழிச்சு விட்டுட்டீங்கன்னா மீதி வரதா என்னது, இந்த சிலிண்டரோட ஹைட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி cylinder. Height of the cylinder equal to என்ன வரும் நமக்கு, 13 minus 7. 13ல 7 போச்சுன்னா மீதி நமக்கு 6 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஹைட் கண்டுபிடிச்சாச்சா. இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இனி கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் தி வெசல்னாலே நமக்கு என்னது, வால்யூம் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி வெசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் தி வெசல் ஈக்குவல் டு என்ன வரும், வால்யூம் ஆஃப் தி வெசல்னா இது மொத்தமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிலிண்டருக்கு தனியா வால்யூம் கண்டுபிடிக்கணும், பிளஸ் இந்த ஹெமிஸ்பெரிக்கலுக்கு தனியா வால்யூம் கண்டுபிடிச்சு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு வால்யூம் ஆஃப் தி வெசல் கிடைக்கும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி வெசல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் பிளஸ் வால்யூம் of the hemisphere. Okay ba? So volume of the hemisphere. First volume of the cylinder கண்டுபிடிக்கலாமா. Volume of the cylinder. Volume of the cylinder க்கு ஃபார்முலா என்ன நமக்கு, pi r square h cubic
யூனிட்ஸ் வரும் இல்லையா சோ ஈக்குவல் டு பையோட வேல்யூ என்னது நமக்கு 22/7 இன்டு ஆர் நமக்கு என்னது 7 கொடுத்திருக்காங்க சோ 7 into 7 into height எது சிலிண்டரோட height சிலிண்டரோட height வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 இல்லையா சோ 7 கேன்சல் ஆயிரும் 22 into 7 என்ன வரும் நமக்கு 22 into 6 7s are நமக்கு 42 so 22ஐயும் 42ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 924 ஓகேவா சோ இனி அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கணும் சோ வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் volume of the hemisphere volume of the hemisphere க்கு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு 2/3 pi r power 3 cubic units equal to 2/3 into pi என்னது நமக்கு 22/7 into r power 3 னா 7 நமக்கு 7 into 7 ஒரு 7 கேன்சல் ஆயிரும் நமக்கு இதை டிவைட் பண்ண முடியாது 2 into 22 வந்து 44 into 49 divided by 3 வருமா so 44 ஐயும் 49 மல்டிப்ளை பண்ணா 2156/3 வரும் இதை நீங்க 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 718.67 கிடைக்குது இன்டு என்ன வரும் நமக்கு சென்டிமீட்டர்ல தானே கொடுத்திருக்காங்க எல்லாமே சோ சென்டிமீட்டர் கியூப் சோ அங்கே சென்டிமீட்டர் கியூப் போட மறந்துடக்கூடாது சென்டிமீட்டர் கியூப் இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சோம் அது இதுல போட்டுடலாமா வால்யூம் ஆஃப் தி வெசல் ஈக்குவல் டு தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் தி வெசல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 924 plus 718.67 so இந்த ரெண்டே நீங்க ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் ஆன்சர் 1642.67 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும் இதான் வந்து the capacity of the vessel so இது volume of the vessel capacity of the vessel same தான் therefore the capacity of the vessel is எவ்வளவு 1642.67 சென்டிமீட்டர் கியூப் சோ அவ்வளவுதான் எழுதி நம்ம ஆன்சரை முடிச்சுக்கலாம் ஓகேவா சோ இவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சம்